சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நம்ம சமூகத்துல ஒரு ஆணும் பெண்ணும் காதலிச்சு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் 1000 இருக்கு. காதல்லையும் பிரச்சனை, கல்யாணத்திலயும் பிரச்சனை. அது இல்லாம வாழ்றவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான். இந்த சூழல்ல பெண்ணும் லவ் பண்ணி கல்யாணம் மாதிரியே கிட்டத்தட்ட பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுல அவங்க எத்தனை பிரச்சனைகளை சந்திப்பாங்க, எவ்வளவு அவமானங்களை அவங்க பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தா அடேங்கப்பா. ஆனா இந்த மாதிரியான உறவு 1600 வருஷங்களுக்கு முன்னாடி காமசூத்ரால வாத்ஸ்யாயனரால எழுதப்பட்டிருக்கு. கஜுராஹோ சிற்பங்கள்ல இத பற்றிய சிற்பங்கள் நிறைய இடம் பெற்றிருக்கு. அதனால இது ஒண்ணும் புது விஷயம் இல்லை இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டுக்கோ. இதெல்லாம் காலங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்துகிட்டு இருக்க விஷயம்தான். இது பர்வர்ஷன் கிடையாது. சமூகத்தோட பார்வையில இது பர்வர்ட்டடா தெரியுது, வித்தியாசமா தெரியுது. அவங்க புறக்கணிக்கப்பட்டவங்களா, ஒதுக்கப்பட்டவங்களா, வேறுபட்டவங்களா நமக்கு தெரியறாங்க. இப்படிப்பட்ட சூழல்லையும் எதிர்த்து நின்னு தைரியமா நாங்க இப்படித்தான் சொல்லி அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க 2 பேர். லெஸ்பியன் என்று சொல்லப்படுகிற 2 பெண்கள். அவர்களுக்கு இடையில் இருக்கும் ஆழமான அன்பு, அதை பத்தி எல்லாம் நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முழு பேர் என்ன உங்களுக்கு? முழு பேர் ஜெனிஃபர். ஜெனிஃபரா? எந்த ஊர் உங்களுக்கு? சொந்த ஊர் வந்து திருச்சி. திருச்சி. இப்ப எங்க இருக்கீங்க? இப்ப நான் அண்ணா நகர்ல இருக்கேன். அண்ணா நகர்ல நான் சென்னையில இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜெனிஃபர்? இப்ப வந்து நான் வந்து லெஸ்பியன் ஹெல்ப்லைன்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லெஸ்பியன் ஹெல்ப்லைன்ல தன்னார்வ தொண்டு நிறுவனம், என்ஜிஓல தன்னார்வ தொண்டு நிறுவனத்துல வேலை பாக்குறீங்க. ஃபுல் டைம் ஒர்க்கே அதுலயே பண்ணிடுறீங்க? ஆமா ஆமா. ஓகே. என்ன படிச்சீங்கம்மா? நான் 9th தான் படிச்சீங்க. எப்ப இருந்து இந்த என்ஜிஓல வேலை பாக்குறீங்க? நான் அந்த என்ஜிஓல வந்து சேர்ந்து 9 வருஷம் ஆகுது. 9 வருஷம் ஆகுது. உங்க பர்சனல் லைஃப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேம்மா. அம்மா அப்பா இருக்காங்க. சரி. என் கூட பிறந்தவங்க ஒரே ஒரு தங்கச்சி மட்டும் இருக்காங்க. சரி. அவங்க வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. ஒரே ஒரு தங்கச்சி, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கணவர் இறந்துட்டாங்க. சரி. ஒரு குழந்தை இருக்கு. சரிம்மா. நான் தான் வீட்டுக்கு மூத்த. வேற யார் இருக்கா அவங்க கூட? உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? என்ன வயசு ஆகுது ஜெனி? எனக்கு வந்து இப்போ 28 ஆகுது. 28 ஆகுது. திருமணம் ஆயிடுச்சா? இல்ல, ஆகல. ஏம்மா? எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலம்மா? ஏன் பிடிக்கல அப்படின்னா, என்னோட சின்ன வயசுல இருந்தே வந்து நான் வந்து கல்யாணம் வேணாம் அப்படின்னு எனக்கு 13 வயசு இருக்கிறப்பவே வந்து ஒரு பொண்ணை தான் லைக் பண்ணிட்டு இருந்தேன். ஓஹோ. அது 13 வயசுல இருந்து வேற ஒரு பெண்ணை தான் லைக் பண்ணீங்க. ஆண்கள் மேல உங்களுக்கு ஈர்ப்பு இல்ல? சரிங்க. அதனால வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணாலும் நாளைக்கு அவங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். சரி. அப்படின்றதுனால வந்து கல்யாணம் வேணாம்னு சொல்லி இது வரைக்கும் நான் இருந்துட்டு இருக்கேன். அது ஒரு சரியான ஒரு முடிவுதான். ஆனா ஏமா உங்களுக்கு இப்படி ஒரு ஆண்கள் மேல ஈர்ப்பு இல்லாம போச்சு? ஆண்களை பிடிக்கலையா? ஏதாவது ஒரு காரணத்துல வெறுப்பா? ஆண்களை பிடிக்கலன்னு என்னால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா எங்க அப்பாவும் ஒரு ஆண். ஆமா. அதனால நான் வந்து ஆண்களை பிடிக்கலன்னு நான் சொல்ல. எந்த ஆண்களை பார்த்தாலும் எனக்கு ஒண்ணு சகோதரன் அப்படின்ற மாதிரி நான் பார்ப்பேன். சரி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி என்ன ஹாய் மச்சான் அப்படின்ற மாதிரி தான் பேச எனக்கு தோணும். சரி. அந்த இதுலதான் வந்து நான் ஆண்களை பார்ப்பேன். மற்றபடி என்னோட கணவர், என்னோட லவ்வர் அப்படின்னு எல்லாம் வந்து இது வரைக்கும் தோணுதே இல்ல. ஆனா பெண்களை பார்த்தா அப்படி தோணுமா? தோணும். அப்படியா? கண்டிப்பா. ஓகே ஓகே. சரி. அது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அப்போ எப்படிப்பட்ட பெண்களை உங்களுக்கு பிடிக்கும்? ரொம்ப அழகா இருக்கணுமா, படிச்சிருக்கணுமா, அப்படி இல்ல?
எனக்கு இப்ப என்ன அப்படின்னா நான் வந்து நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன். அப்போ நான் வந்து 6th படிச்சுட்டு இருக்கையில அவங்க 7th படிச்சுட்டு இருந்தாங்க என்னோட பார்ட்னர். சரிமா. இப்ப அவங்களே வந்து என்னோட பார்ட்னராமா? இல்ல பார்ட்னர்னா எனக்கு பிடிக்கும் அவங்கள. அப்பவே அந்த ரிலேஷன்ஷிப்ல அது வந்து நல்லா நாளடைவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வயசுக்கு வந்தாங்க. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் அப்படி ஒத்து போச்சு. எதுக்கு நம்ம மத்தவங்க கிட்ட வந்து அந்த இது காமிக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, என்னோட ஃப்ரெண்டு அவகிட்ட நம்ம அதை சொல்லலாம் அப்படிங்கல நான் வந்து ப்ரொபோஸ் பண்ணேன். 13 வயசு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம். அந்த பொண்ணுக்கு என்ன வயசுமா? அவளுக்கு வந்து இப்ப 30 வயசு ஆகுது. ஓஹோ, இப்ப இல்ல அப்போ நீங்க 13 வயசுல அத ப்ரொபோஸ் பண்ணீங்க. அவங்களுக்கு வந்து 14 வயசு 15 வயசு இருக்கும். உங்களோட பெரியவங்க அவங்க. சரி. நான் வந்து சொன்ன இந்த மாதிரி எனக்கு உன் மேல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்படியே குழப்பமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் முதல்ல அவங்க வந்து இந்த மாதிரியான ஈர்ப்பு உள்ளவங்க இல்லையா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த இது வந்து. நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏற்கனவே நான் எப்படி எனக்கு இருந்தது அவங்ககிட்ட விளையாடையில அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. நான் வந்து சொல்ல எனக்கு கஷ்டமா இருந்தது, வெக்கமா இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து என்னோட இதுல நான் வந்து நான் டக்குன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஆண் அந்த தன்மை இருக்கிறதுனால நான் வந்து சொன்னேன். சரிம்மா. ஓ, நீங்க ஒரு ஆணா உங்களை பாவிச்சுக்கிறீங்க, அதனால நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க தான் ப்ரொபோஸ் பண்ற மாதிரி நார்மலா சொல்ற மாதிரி. அதான்மா எனக்கு இந்த இடத்துல நீங்க வந்து ஆண் உடைய உணர்வு இருக்குன்னு சொன்னீங்க. தவறா நினைச்சுக்காதீங்க. பெண்ணுக்குரிய அந்த உடல் கூறுகள் அதுல எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? எனக்கு அதுல எதுவும் நார்மலா பியூபர்ட்டி அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஒரு நார்மல் பெண் தான் நீங்க. மனதளவுல தான் இந்த மாற்றம் இருக்கு. ஆமா. அது வந்து உடம்பு பாதிக்கிறது இல்ல. எந்த உடம்ப பாதிக்கல, மனசதான் பாதிச்சிட்டு இருக்கு. மனச பாதிக்குது. அது என்ன விதமான பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு பெண்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வன்முறையோ இல்ல எது நடக்குது அப்படின்னா டக்குன்னு எடுத்தோடனே எனக்கு கோவம் தான் வரும். அந்த இடத்துல ஆண் மாதிரி அடிச்சுன்னு எப்படி நீ வந்து கிண்டல் பண்ணுவேன்ற மாதிரி எனக்கு கோவம் வரும். அந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி பெண்ணோட அந்த உடல் பாவனை இருக்கிறதுனால என்னால வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் நான் அந்த இடத்துல. எதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியல. ஒரு ஆண் மாதிரி உங்க கோபத்தை இயலாமை இருக்குங்கிறீங்க. அதுதான் எனக்கு அங்க ப்ராப்ளமா இருக்கு. மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களை யாரும் துயரப்படுத்தலையா? ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. ஏன்னா நீங்க சொல்றது சமுதாயத்தினுடைய சூழல்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எமர்ஜிங் வந்துட்டு இருக்குது கூடிய ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடக்குது. ஆனா நார்மல் ஒரு சொசைட்டில இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான, ரொம்பவே வித்தியாசமா அடுத்தவங்க பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கீங்க, ஒரு மன உணர்வுல இருக்கீங்க. ஆனா சிரிச்சுட்டே சந்தோஷமா தெளிவா இருக்க மாதிரி தெரியுது. என் குடும்பம் சொல்லுங்க. ஏன் தெளிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க தெளிவா இருக்கீங்க. எனக்கு அது நீங்க கேட்டதே பெரிய விஷயம். ஒரு சிலர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு பெண் சமுதாயத்துல இருக்கவங்களே சொல்லியிருக்காங்க, எப்படி நீங்க 2 பேரும் இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. எங்களை நான் வந்து 13 வயசுல அவங்க வந்து எனக்கு இந்த ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு நான் வந்து அவங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 18 வயசுல எனக்கு மேரேஜ் இது பண்ணாங்க. 2 பேருக்குமே கிராமம்ல அதெல்லாம் டக்குன்னு வந்து மேரேஜுக்கு இது பண்ணாங்க. நாங்க 2 பேருமே முடிவு எடுத்து நாங்க ஊரை விட்டு ஓடி வந்துட்டோம். வீட்டுல சொல்லாமே ஓடி வந்துட்டீங்களா? ஆமா. ஓ, தெரியாம வந்துட்டீங்க. தெரியாம. எந்த வயசுல வந்தீங்க? 18 வயசு. எனக்கு 18 வயசு, அவங்களுக்கு 19 20 வயசு இருக்கும். 19 20 வயசு இருக்கும். ஏதாவது வேலையை வச்சுட்டு இருந்தீங்களா? படிச்சு 9வது படிச்சீங்க? 9வது படிச்சுட்டு அப்படியே நிப்பாட்டிட்டீங்க. அவங்க என்ன படிச்சாங்க? அவங்க வந்து 10th முடிச்சிருக்காங்க. ஓகே. 2 பேருக்குமே ஒரு வேலை இல்லாம நாங்க இருந்துட்டு இருந்தோம். கிளம்பி வந்துட்டீங்க. எப்படி வாழ்ந்தீங்க? வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ யார நம்பி வந்தீங்க? இங்க யாரையும் நம்பில, ஊரை விட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சோம். பக்கத்துல நாங்க வந்து வீடு கேட்கறதுக்கு அந்த மாதிரி நாங்க வேற இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு பொய் பேசணுவாங்க. நாங்க அந்த மாதிரி ஒரு கம்பெனில வேலை செய்யறோம், நான் பேர் சொல்ல விரும்பல, கம்பெனில வேலை செய்யறோம், எங்களுக்கு வந்து வீடு வேணும் அப்படின்னு. அவளும் நகை போட்டிருந்தா, நானும் நகை போட்டிருந்தோம். அதை வச்சு நாங்க வீடு பிடிச்சோம். அப்படி ஒரு 10 நாள் இருக்கையில வந்து ஒரு வேலையை தேடிட்டேன் நானு. ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து நான் வேலைக்கு அனுப்பணும்னு நான் விரும்பல. ஓ, நீங்க ஒரு ஆண், அதனால நீங்க வந்து அவங்கள புரியுது. அதனால வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்னோட இதைத்தான் தேடிட்டேன், வேலையை தேடிட்டேன். சரி சரி. எரா கம்பெனில வந்து நான் ஏற்கனவே வந்து நான் எரா கம்பெனில சும்மா ஒரு இதாதான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து கத்துக்கிட்டாத சென்னை வந்து ஒரு வேலை கத்துக்கிட்டு. ஆமா, வேலையை நான் செஞ்சுட்டு இருந்தேன். 4000 குடும்பம் நடத்துற அளவுக்கு 4000
கொடுத்தாங்க எனக்கு நான் வந்த டைம். சரி அது சரி எனக்கு போதுமானதா இருந்தது. சரி. அதுக்கப்புறம் நாங்க அப்படியே இருந்துட்டு இருந்தோம். இப்ப திருப்பி வந்து அவங்களே வந்து நானும் வரேன், நம்ம கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சாதான் நாளைக்கு நம்மள வந்து யாருன்னா மதிப்பாங்க சரி. அப்படின்னு அவங்களும் என் கூட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ரொம்ப சரியான முடிவு. ஆமா அது சரி. இப்போ இப்போ சரிம்மா, நீங்க 2 பேரும் கிளம்பி வந்துட்டீங்க, இங்க வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டீங்க. குடும்பம் உங்களை தேடலையா? அவங்க 2 குடும்பமும் எப்படி அப்படியே விட்டுட்டாங்களா பெண் குழந்தைய? கொண்டுட்டு போயிருக்க மாட்டாங்க? எங்க வீட்டுல வந்து என்ன எங்க அம்மா வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்க வீட்டுல என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மனசு கேட்கல, அம்மா வந்து அழுகுறாங்களே சொல்லுங்க அப்படின்னு, நம்ம வீட்டுக்கு மூத்த பொண்ணு அழுகுறாங்களே அப்படின்னு எனக்கு மனசு கேட்காம நாங்க 2 பேருமே பேசி முடிவெடுத்து நான் அம்மாட்ட நான் சொல்லிட போறேன், என்னோட இதுதான், என்னோட சூழ்நிலை வந்து இதுதான் அப்படின்னு நான் சொல்ல போறேன்னா, ஒரு என்னைக்கா இருந்தாலும் ஒரு தாய் வந்து நம்ம சொல்றதை ஏத்துக்குவாங்க. அதே தகப்பன் வந்து ஏத்துக்குவாங்களான்றது எனக்கு தெரியல இது வரைக்கும். எனக்கு அது விட கிடைக்கல. ஆனா எங்க அம்மா கிட்ட நான் பேசல. எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பிரச்சனைன்னு வீட்டுக்கிட்ட வராத, எந்த சந்தோஷமா இருக்கியா சந்தோஷமா இருந்துக்கோ. அதாவது கை கழுவிட்டாங்க. கை கழுக அவங்க இது வரைக்கும் கை கழுகல. என்ன சந்தோஷமா இருக்கிறியா வீட தேடி வா, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். அப்ப என்ன அப்பா கை விட்டாரா? ஆமா, அப்பா வந்து இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டாங்க. அவர் உணர்வு நியாயமானதுன்னு நினைக்கிறீங்களா? நியாயமானது இல்லையா? ஆமா, ஏன்னா கஷ்டப்பட்டிருக்காங்க. கஷ்டப்பட்டு என்ன இந்த அளவுக்கு 9th வரைக்கும் படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். அப்பெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் நான் வந்து அதை இது பண்ணல. ஏன்னா அப்பா வந்து இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா இருந்தாலும் என்ன புரிஞ்சுக்குவாங்க. பொண்ணை வந்து இன்னொரு இடத்துல போய் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ வாழா வெட்டியா வந்து உட்காரதை விட அவ இப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு என்னைக்காவது நினைப்பாங்கன்றது நம்பிக்கிட்டு இருக்கேன். ஒரு தாயும் தகப்பனும், உங்க தகப்பனும் சரி, ரொம்ப அன்பா வளர்த்திருப்பாங்க, ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்திருப்பாரு. அவர் பெரிய செல்வந்தரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல இல்லையா? அப்ப கஷ்டப்பட்டு வளர்த்துற அந்த தகப்பனுக்கு தன்னுடைய பெண் ஒரு நார்மலா இல்லாம ஒரு இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல சொல்லிக்கக்கூடிய நிலவையில இல்லையே, ஒரு வெறுக்கத்தக்க சூழலுக்கு போயிட்டாலேன்னு வருத்தம் இருக்காதாமா? இருக்கதான் செய்யும். என்ன பண்ண முடியும்? நான் என்னோட இதை வந்து என்னால மாத்திக்க முடியல. ஏன்னா நாளைக்கு நீங்க அதுக்கு முயற்சி பண்ணீங்களாமா? அதுக்கு எதுக்கு இந்த மன உணர்வுல இருந்து வெளியே போறதுக்கு என்னால முடியல. அதான் சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் இல்லையா? கவுன்சிலிங்ஸோ இல்ல சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட்டோ? நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நானே ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு தான் இருக்கேன். என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இருக்கிற அந்த உணர்வு கொண்டவங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கட்டத்துல வந்து ஒரு அப்பாவோ அம்மாவோ தற்கொலை பண்ற அளவுக்கு வந்து போறாங்க. அத வந்து நம்ம வந்து நான் அந்த அளவுக்கு எல்லாம் இன்னும் போகல. நான் இன்னைக்கு சந்தோஷமா சிரிச்சிட்டு பேசுறேன் அப்படின்னா இதுதான் காரணம். நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க, அந்த தகப்பன் எழுதிட்டு இருப்பாரேமா, அது பரவாயில்லையா? அது பரவாயில்லன்னு என்னால சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இன்னைக்கு எங்க அம்மா வந்து சொல்லி புரிய வச்சிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு எனக்கு என்னமோ கொஞ்சம் ரொம்ப சுயநலமா இருந்தீங்களோன்னு தோணுதுமா. இருக்கிறீங்களோன்னு? சுயநலமா இல்ல, என்னைக்கு சுயநலம். என் வீட்டுக்கு நான் போறேன், என் வீட்டுக்கு தேவையானதான் நான் பண்றேன். என்னன்னா என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க, அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆமா, போனா நான் வந்து என்ன வாங்கி கொண்டு கொடுத்தாலும் அதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை பொண்ணு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி மன கஷ்டத்துல இருந்து அப்படி பேசாம இருக்காங்களோ எனக்கு அது தெரியல. ஆனா வந்து அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, நீ அதெல்லாம் கேர் பண்ணாதம்மா, நீ நல்லா இருக்கியா, சிரிச்சிட்டு இருக்கியா, பிரச்சனை சண்டை போட்டுட்டு 2 பேரும் சண்டை போட்டு முடிய பிடிச்சி இங்க வராதீங்க. பிரச்சனை வந்தா என்கிட்ட வராதீங்க, நல்லா இருந்தா வான்னு சொல்லு. அது என்ன விதமான? அவங்க இந்த பணத்துக்காக எந்த பணத்துக்கும் எதிர்பார்க்கல. உன்னோட சந்தோஷம் கரெக்டா இருக்குதா, நீ போற பாதை வந்து உனக்கு சந்தோஷம் கொடுக்குதா, அதுல நிம்மதியா இருக்கியா, அவ்வளவுதான், அத பாத்துக்கோங்கறாங்க. சொல்வதெல்லாம்